இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜீரக சம்பா அரிசியில் ஒரு அருமையான தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி சாதத்துக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 காஷ்மீரி சில்லி வந்து நான் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இந்த ஊற வச்ச வரமிளகாயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு நல்ல பெரிய சைஸ் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசியில் தண்ணியை ஊற்றி நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அது இப்போ ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கரில் வந்து கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது கூட வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பே லீஃப் 1 இதோட ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூட ஒரு 2 பச்சை மிளகாயும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு வதக்கி தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வரமிளகாயும் தக்காளி பேஸ்ட்டும் அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ 1 கப்பு அரிசினா 1.5 கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் மெஷர்மெண்ட். நம்ம ஜீரக சம்பா அரிசிக்கும் நான் அந்த அளவுக்கு தான் எடுக்கிறேன். நல்ல தண்ணி வந்து கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த அரிசியை மட்டும் இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே தக்காளியில் வதங்கும் போது உப்பு சேர்த்தனால இப்போ சேர்த்தலை. இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் கடைசியாக தூவி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு கொதி வரணும். நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா வந்து ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி ஃப்ளேவரில் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஆனியன் ரைத்தாவும் பாயில்டு எக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.